yourself if and you may come across people who get up late in the morning and are unable to send their children in the school on the time. They may also not be able to provide their family members with the proper meals and have disorganized homes due to the irregular behavior and lack of punctuality. Such people frequently absent themselves from work. Others like to come in late and leave earlier as a matter of the habit or rights. Some workers are never found in their seat during the working hours. You may have witnessed the inconvenience caused by the public wanting and pay bills when counter clerks are either late or not found in their seat in banks, post office, and telephone and electricity offices. The irresponsible behavior of such people spoils the discipline of the work environment. Such bad example causes inconvenience to the public and lower the images of the organization. Are you a regular punctual in studying, in completing your lessons and exercises? If not, you will be able to perform well. You will be not able to perform well in your exams and will then feel unhappy about it. You should also understand that this will affect your future career prospectus. Right. இப்போ ஒரு இடத்துல நீங்க உங்களை சுத்தி பார்க்கலாம். உங்க வீட்டிலே வேலை செய்யறதுக்கு ஆள் யாராவது இருக்காங்க, இல்லை உங்க ஆஃபீஸில் உங்க கம்பெனியில் வேலை செய்யற ஆள் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு சில பேருக்கு இர்ரெகுலராக இருப்பாங்க, பஞ்சுவாலிட்டி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸு ஏன் எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்கனாக்கா, ஒன்று அங்கே சம்பளம் கிடைக்குது, இன்னொன்று அங்கே வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதனால இன்னைக்கு லஞ்சம் கொடுத்து கூட எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே அதுதான். ஸோ அவங்க ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி கிடைக்குது, அதனால தான். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னாக்கா, எந்த ஆஃபீஸில் போனாலும் அங்கே கவுண்டரில் முக்கால்வாசி ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், டெலிஃபோன்ஸ் ஆகட்டும், இல்லை எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பஞ்சுவாலிட்டி இல்லாமல் இருக்காங்க, எத்திக்ஸே இல்லாமல் இருக்கிற ஆளுங்க. இவங்க மூலமாக என்ன ஆகுதுனாக்கா பப்ளிக் இன்கன்வீனியன்ஸ் ஆகுது. ஏன்னா இவங்க சர்வீஸ் லைனில் இருக்காங்க, அந்த ஒரு பொறுப்பே இல்லாமல், ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்கன்வீனியன்ஸ் ஆகுது. அதனால பப்ளிக் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுது. ஸோ இது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வந்து நமக்கு ஒரு செட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே இருக்கிறதுனால. ஸோ இங்கே உங்களை ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் கரெக்டாக டெய்லி உங்களோட லெசன்லாம் படிக்கிறீங்களா, உங்களோட எக்ஸசைஸ் எல்லாம் முடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலைன்னாக்கா உங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வரும், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லையும் இதே பழக்கமாயிடும், கரியர்லையும் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், rude and impolite behavior. Sometimes certain family members are in the habit of being rude and aggressive. Not only does this destroy the peaceful atmosphere at the home, but also creates a bad name for the family. How would you react when the clerk at the office counter does not listen